நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் மகிமையடைவாராக. இப்பொழுதும் கூட இந்த நாள் தியானத்திற்கென்று எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாள் தியானத்திற்கென்று நான் வாசிக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதி. எல்லா ஜெபங்களின் முடிவிலையும் அது மகிழ்ச்சியின் வீடாக இருக்கலாம், அது எந்த ஒரு வேண்டுதல் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் தெரிவிப்பதாக இருக்கலாம், குடும்ப கூடுகையாக இருக்கலாம், பெருங்கூட்டமாக இருக்கலாம், துக்க வீடாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் குழந்தை பிறப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எல்லா ஜெபங்களிலும் முடிவிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைவிடுவாராக. அது சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட நிலையிலே இதை சொல்லுகிறான், எப்படிப்பட்ட காரியங்களை உணர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வருகிறது என்றால், அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது 3ஆம் வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என்னை மன்னித்த ஆண்டவரை நீ ஸ்தோத்திரி. அவன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறந்துடாதப்பா, அவர் உன்னை மன்னித்தார். இன்றைக்கு நீ உயர்த்தப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நீ மேன்மையான அனுபவங்கள் நீ செல்லலாம், இன்றைக்கு நீ கனமான அனுபவங்களில் செல்லலாம், ஆனால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நீ மறந்துடாதன்னு சொல்லி தன்னை குறித்து தன்னாத்துமாவுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு அருமையான ஒரு சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதே சங்கீதக்காரனுடைய நிலைமை 25ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சங்கீதம் 25ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தரலும். கர்த்தாவே என் அக்கிரமம் ரொம்ப பெருசாக இருக்குப்பா, என் வாழ்க்கையில் பாவங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க நம்ம ஒரு காலத்தில் கேட்குறான். அந்த மன்னிப்பை பெற்றதுனால தான் 103ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை துதிக்கிறான், ஸ்தோத்தரிக்கிறான். இதே சங்கீதக்காரன் தொடர்ந்து நீங்கள் 31ஆம் சங்கீதம் இதே சங்கீதக்காரனுடைய வாக்கியம் அங்கே என்ன எப்படி வருது என்றால், 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், என் பிராணன் சஞ்சலத்திலும் என் வருஷங்கள் தவிப்பிலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அவன் வாழ்க்கையில் தான் பாவம் மன்னிக்கப்படலைன்றதை உணர்ந்து அவன் வாழ்க்கையில் சரீரம் எல்லாம் உடைந்து போகுது, என் பலனெல்லாம் குறுகி போகுது, என் அக்கிரமத்தினால என் பாவங்களினால நான் ரொம்பவும் ஒடுக்கப்பட்டு போகிறேன். தொடர்ந்து வாசிக்கும்போது, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் என் அயலாகத்தாருக்கு நிந்தையும் எனக்கு அறிவுமானவர்களுக்கு அருக்களிப்புமானே. நான் செய்த தவறு நிமித்தம் எல்லா மனிதர்களும் என்னை அருவருப்பாக பார்க்குறாங்க. அவனுடைய ஸ்டேட்மெண்ட். 4 பேர் பார்க்கும்போது அவனை வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடுனாங்க. பாருங்களேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், சில மனிதர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் செத்தவனைப் போல எல்லாராலும் நான் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். ஏன் அவன் வாழ்க்கையில் அப்படி இருக்குதுன்னா, 10ஆம் வசனத்தில், என் பிராணன் சஞ்சலத்திலும் என் வருஷங்கள் தவிப்பிலும் கலந்து போகுது ஆண்டவரே, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, என் வாழ்க்கையில் பாவம் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த சங்கீதக்காரன் தன்னை தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுனால தான் 103ஆம் சங்கீதத்தில், என் ஆத்துமாவே நீ மன்னிக்கப்பட்டுட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் யாருமே என்னை அங்கீகரிக்க முடியவில்லையே, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லா மனிதனுக்கும் நான் அர்ப்பணிப்பாக அருவருப்பாக எல்லாரும் புறக்கணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் ஒன்று நான் சொல்லுவேன், நம் பாவம் மன்னிக்கப்பட்டதென்றால் அங்கீகரிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம் பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்படும் என்றால், நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதலும் மன்னிக்கப்படும் என்றால், நம்மை அங்கீகரிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரை அங்கீகரிக்க வேண்டும்.
கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே அதனுடைய பாவங்கள், அதனுடைய அக்கிரமங்கள் மிகுதியாகிறதுனாலே எரேமியா தீர்க்கன் 16ஆம் அதிகாரத்திலே, தன்னுடைய 16ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்களிடத்திலே சொல்லும்போது, அந்த ஜனங்களை பற்றி கர்த்தர் ஒரு சில காரியங்களை ஜனங்களிடத்தில் இடைப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவார் என்று நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன? கர்த்தர் இவ்வளவு பெரிய தீங்கை கூறுவான் என்று நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன? நாங்கள் என்ன பாவம் பண்ணிட்டோம்? என் வாழ்க்கையில் ஏன் தேவன் இவ்வளவு தீமை? ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம், இவ்வளவு புறக்கணிப்பு, இவ்வளவு நிந்தை, இவ்வளோ அவமானம்? சரி, மற்றவர்கள் புறக்கணித்தாலும் தாவீது சொல்கிறான், என் எலும்பெல்லாம் ஒட்டி கொண்டது ஆண்டவரே, என் சரீரத்தில் பலனெல்லாம் குறுகி போனது ஆண்டவரே என்றான். காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து அதை நம்ம வாசிக்கும்போது, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணிட்டோம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ ஒடுக்கம், இவ்வளோ அவமானம், இவ்வளோ நிந்தை, இவ்வளோ சரீர பலவீனங்கள் என்று சொல்லி கலங்கி நிற்கிறாங்க. அந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் 11ஆம் அதிகாரத்தில், உங்கள் பிதாக்கள் அந்நிய தேவனை பணிந்தது போல நீங்களும் அப்படி சேவித்து என்னை விட்டு போகிறீங்களோ? அவங்க என்னை விட்டு போனாங்க. 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாய் நடந்தீர்கள். பிதாக்கள் ஒரு கேடு செஞ்சாங்க, நான் அதை கூட வாசிச்சு தரேன். 11ஆம் வசனத்தில், நீங்கள் அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் என்னை விட்டு விலகினார்கள். ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலை, அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டாங்க, அந்நிய தேவர்களை சேவித்தாங்க, கர்த்தரை விட்டுட்டாங்க. இவ்வளவு பாவம். அந்நிய தேவரை சேவிக்கிறாங்க, கர்த்தரை விடுறாங்க, அந்நிய தேவர்களை பணிந்து கொள்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை விட்டுடுறாங்க, கை கொள்ள மாட்டுக்காங்க. அவ்வளவு பெரிய பாவங்களை முற்பிதாக்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாய் நடந்தீர்களே, இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தீர்கள். பிரமாணத்தின்படி எழுதி கொடுத்துருக்கிறார் நிறைய காரியங்கள் வேதத்தில், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதை உங்கள் பிதாக்கள் மதிக்கலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் ஒரு பெரிய பாவத்தை செய்யுங்க. உங்கள் இருதய கடினத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைந்து கொள்கிறீங்கப்பா. உங்கள் மனசு விரும்பினபடியே நீங்கள் நடக்கணும், அதன்படியே போகணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ரொம்ப துக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அங்கலாய்க்கக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், நம்ம தொடர்ந்து இதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். நேரமில்லை, நான் முடிக்கிறேன். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். எந்த பாவம் உங்களை துரத்துகிறது, எந்த அக்கிரம சிந்தை உங்கள் வாழ்க்கையை நெருக்குகிறது, உங்கள் பலனை குறுகி போக பண்ணுகிறது, அவமானங்களை சூழும்படி உங்களை நடத்துகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம், தேவசமத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து தங்களை ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின் சங்கீதக்காரன் சொல்வதற்கு பின்பாக, அவர் செய்த சகல பாகங்களையும் மறவாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்பாக, என் அக்கிரமங்களை மன்னித்தார், என் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்று சொல்லி அவனுடைய அந்த அன்பை, உம்முடைய அன்பை நினைத்து அவன் துதித்ததை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அக்கிரமம் அதிகமாகிறதுனால அதனுடைய அகோரத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடும். நல்ல மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையில் கட்டளிடுங்க ஆண்டவரே. மனம் திரும்பி உம்மை ஸ்தோத்தரித்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.